சற்று முன்பதாக ஒரு நேரலை உங்களுக்கு கொடுத்தேன். நான் ஏற்கனவே சொன்னது போல தஞ்சாவூரில் அமைந்துள்ள கிரைஸ்ட் சர்ச் கோட்டை சபை என்று அழைக்கப்படுகின்ற கிறிஸ்துநாதர் ஆலயம் ஸ்வாட்ஸ் திருச்சபை, இந்த திருச்சபைக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த திருச்சபையின் வரலாற்று சிறப்பை உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் எடுத்துரைக்கின்றேன். பாருங்கள், இந்த கோட்டை ஆலயத்தை பற்றிய ஒரு கல்வெட்டை நாம் பார்ப்போம். இது ஸ்வாட்ஸ் தேவாலயம் என்று அழைக்கப்படுவது தென்னிந்தியாவில் அமைந்த மிக பழமையான தேவாலயங்களில் இதுவும் ஒன்றாகும். டேனிஷ் மிஷனரியால் கிபி 1779 ஆண்டில் கட்டப்பட்டது. தஞ்சை மராத்திய மன்னர் 2ஆம் சரபோஜியின் ஆசிரியராக திகழ்ந்தவர் கிறிஸ்தவ போதகர் ஸ்வாட்ஸ், கிறிஸ்டியன் ஃப்ரெடரிக் ஸ்வாட்ஸ். ஸ்வாட்ஸ் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவர் அருகிலேயே மன்னர் சரபோஜி அவர்கள் நின்று கொண்டிருக்கும் காட்சி இங்கு சிற்பமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. லண்டனை சேர்ந்த சிற்பி ஜான் ஃபிளாக்ஸ்மேன் என்பவரால் இச்சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அதில் குறிப்பிட்டிருக்கிறபடி 1779 ஆண்டு கட்டப்பட்ட இந்த திருச்சபை 1779 என்று சொல்லும்போது 879, 979 கிட்டத்தட்ட 200 வருடங்களை தாண்டிய மிக பழமையான இந்த திருச்சபை. இதனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்தோம். பாருங்கள், மீண்டும் உங்களுக்கு உள்பக்க அந்த தோற்றத்தில் உள்ள அமைப்பையும் உங்களுக்கு தருகின்றேன். இதோ நீங்கள் பார்க்கின்றது இந்த திருச்சபை. அமைந்துள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருச்சபையை நாங்கள் குடும்பமாக வந்து இங்கு பார்த்தோம். ஏனென்றால் தஞ்சாவூரில் முதல் முறையாக கையெழுத்து வேதாகம சாதனை கடந்த ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி நடைபெற்றது. 16ஆம் தேதி இங்கே தஞ்சாவூரில் முதல் முறையாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மிகச் சிறப்பான ஒரு பணி இங்கே நடைபெற்றது. 250க்கும் மக்கள் இங்கே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை எழுதினார்கள். இந்த சபையில் வைத்தல்ல, நமக்கு இன்னொரு இடத்தில் வைத்து எழுதினோம். ஆனால் இந்த சபையிலிருந்து மக்கள், தஞ்சாவூரில் உள்ள அனைத்து திருச்சபைகளிலிருந்தும் மக்கள் வந்து அங்கே வேதாகமத்தை எழுதினார்கள். அந்த நிகழ்வை முடித்துவிட்டு இங்கே இன்று இந்த ஆலயத்தை நாங்கள் பார்வையிட வந்திருக்கின்றோம். மிக சிறப்பாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மிஷனரிகள் தியாக சிந்தையோடு தரிசனத்தோடு கட்டி எழுப்பிய இந்த திருச்சபை இன்று கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை ஆண்டவர் தந்திருக்கின்றார். சொல்லப்போனால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு செய்திருக்கின்றார். அந்த முதலீடை கொண்டு ஆண்டவர் இந்த மண்ணிலே ஒரு மகத்தான ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகின்றார். அதுதான் இந்த திருச்சபையில் நாம் பார்க்கும்போது ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒரு சிந்தனை செய்ய தூண்டப்படுவது என்னவென்றால், நமக்குள் ஆண்டவர் தந்திருக்கின்ற அந்த முதலீடு என்ன, அந்த முதலீட்டை கொண்டு நாம் ஆண்டவருக்குள்ளாக என்ன காரியத்தை செய்ய போகிறோம். ஆண்டவருடைய ஒத்தாசையினால் வேதவசனம் சொல்கிறது, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எனவே அவர் நம்மோடு இருக்கின்றார், நாம் நம்முடைய ஓட்டத்தில் தனிமை இல்லை, அவர் நம்மோடு இருக்கின்றார் என்ற அந்த துணிச்சலோடு, அந்த தைரியத்தோடு, என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் தருகிற ஆண்டவர், அதை கொண்டுதான் இந்த மிஷனரிகள் இப்படிப்பட்ட சிறப்பான பணிகளை செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த சிந்தனை உங்களுக்குள் ஆண்டவர் தந்திருக்கின்ற அந்த முதலீடு என்ன, அதை கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இந்த ஆலய இதை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த சிந்தனையோடு ஒரு புதிய காரியத்தை செயல்படுத்த ஆண்டவருக்குள் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவருக்குள் நாம் செய்ய முன்வரும்படியாக இந்த சிந்தனையிலே நான் உங்களோடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாற்றத்தை, மகத்தான ஒரு திட்டத்தை இந்த உலகத்தில் நாம் செயல்படுத்துவோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு பெரிய காரியம் உங்கள் மூலமாக
நிறைவேறும். பாருங்கள், மீண்டும் இந்த காட்சியை உங்களுக்கு தந்துவிட்டு நான் அடுத்த இன்னொரு இடத்தில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இந்த காட்சிகளை உங்களுக்கு தந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு என் அன்பான நல்வாழ்த்துக்கள். இன்று இந்த நாளிலே தஞ்சாவூரில் உள்ள கிரைஸ்ட் சர்ச் கோட்டை சபை அல்லது கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் அவருடைய திருச்சபை என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருச்சபையில் இங்கே நின்று உங்களோடு இந்த லைவ் நிகழ்வை நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த காட்சியை உங்களுக்கு தருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்து கொண்டிருக்கும் இந்த சபை வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம் கிரைஸ்ட் சர்ச் இது இங்கே தஞ்சாவூரில் அமைந்துள்ளது. இங்குள்ள ஒரு சில காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு கல்வெட்டும் இருக்கிறது. ஏற்கனவே இதுக்கு முன்பதாக இந்த திருச்சபைக்கு வந்து இந்த காட்சிகள் ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன். மீண்டுமாக இங்கே வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எனவே இந்த நாளிலே இந்த காட்சியை உங்கள் சிந்தனைக்கு தூண்டுதலாக இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க திருச்சபைகளை பார்வையிட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் மிஷனரிகளை கொண்டு என்னென்ன செய்தார் என்பதை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நேரடியாக வந்து பார்த்திராதவர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காட்சி உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இங்கே குறிப்பிடப்படுகிறது, டு த மெமரி ஆஃப் த ரெவரண்ட் கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் born Sternberg of Neumark in the Kingdom of Prussia, the 26th of October 1726, and died at Tanjore the 13th of February 1798. ஸோ இந்த மாதத்திலே 13ஆம் தேதி கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் அவர்கள் தன்னுடைய உலக ஓட்டத்தை முடித்து ஆண்டவரோடு நித்திய பேரின்ப வாழ்வில் இணைந்து கொண்டிருக்கின்றார். அதன் அடையாளமாக இந்த கல்வெட்டு இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் கடைசி நேரத்திலே படுக்கையாக இருந்த அந்த காட்சியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பழங்கால திருச்சபை என்பதனால் இங்கே இந்த மேலே நீங்கள் பார்த்தால் இங்கே ஃபேன் எதுவும் இருக்காது. இது தொல்லியல் அந்த துறைக்கு, அரசாங்க துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது என்று அறிகின்றோம்.